தம்பி இந்த மாடு வந்து இது என்ன மாடு அது என்ன மாடு? இது காய் மாடு, அது செவல மாடு. காய் மாடு செவல மாடு. ஆமாம். இது வந்து என்ன பஞ்சத்துக்கு போயிருக்கு? இது வந்து சவாரி அவுட் சவாரி ஏற்றி விட்டுருக்கு. முன்னாடி 4-5 வண்டியில் முன்னாடி அவுத்துருக்கோம். அந்த வண்டி அந்த மாடு அது போய் கம்பம் அங்கே தூத்துக்குடி இங்கிட்டு சிவகங்கை இங்கிட்டலாம் போய் வச்சுருக்கு. பெருசு எதுனா மாட்டு கொம்பு அடிபட்டுருக்கு. மாடு சும்மா பழத்தில் போய் போனால் சும்மா வாடியில் போய் பொங்கலுக்கு வாடியில் போய் விட்டேன். அடிச்சு கொம்பு அந்த இதில் வாடியில் போய் அடிச்சு கொம்பு உடஞ்சிச்சு. பரிசு எத்தனை அதை பரிசு அடிச்சிருக்கு? மொதல் பிரேஸில் அடிச்சிருக்கு. மொதல் 3 தடவை அடிச்சிருக்கு. எந்த ஒரு பந்தயத்தில் அடிச்சிருக்கு? அங்கே எட்டையாவரத்தில் மொதல் பந்தயம். ஆமாம். சரி சரி. இதுக்கு என்ன தீனி வைப்பீங்க? தீனி வந்து பருத்தி விதை, பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழமா? போனோம்னா நாட்டுக்கோழி அடிச்சு நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழிமா? நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிமா? மனுஷனா காட்டி அது அப்படியே நம்ம கூட ஆசையா பழம், பிஸ்கட்டு, கடல மிட்டாய். என்னடா பிஸ்கட் கடல மிட்டாய்ன்றீங்க? அப்போலாம் அது பக்கத்துல உட்காந்துறப்ப கொடுக்கணும், செய்யணும், எல்லாமே செய்யணும். அப்பத்தே மாடை பழக்கணும்னா இலை புடைக்கணும்னா ஓட வெளி போனோம். ரோட்டு வெளி பழக்கணும். சும்மா சவாரி மாதிரி போகணும், மெதுவா சவாரி போகணும், செய்யணும். அந்த மாடு கும்பல் லைட் அடிபட்டுக்கு அது என்ன? அது அதே மாடி சும்மா பொங்கலுக்கு ஊருக்குள்ள விட்டேன். ஊருக்குள்ள விட்டு சும்மா சாமி கும்பிட்றதுக்கு விட்டேன். கருப்பா கருப்பா கருப்பு நான் தான் அண்ணே. சரி சார் கொஞ்சம் வைக்காதா? ஓய் 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 மாடு வலி வந்து சூடு ஓட்டுருக்கு. அப்படியா? ரவுண்டா இருக்கு, அது பூரா சூடு ஓட்டுது. அப்படியா? ஆமா. புது ஆளை கண்டா அப்படி மாடு வந்து இப்போ கொஞ்சம் ரெடியில இருக்கு. மாடு கொஞ்சம் கேமராமேன் இங்கிட்டு இருப்பீங்க, ஆளுகளை ஃபோக்கஸ் பண்ணி இங்கிட்டு வந்து இல்லையா? மாடு அப்போ இது வந்து யாரு மெயின்டைன் பண்றது இந்த மாட்டை? மெயின்டைன் வந்து கருப்பசாமி ஒரு ஆள் இருக்காரு. இங்க வந்து மாடு பால் கறவை கராலு. சரி சரி. மாடு வந்து ரீகன் பேர்ல ஓடும். இதுக்கு வந்து ரேஸ் வண்டியில எங்க இருக்கு? இந்த ரேஸ் எல்லாமே தட்டு வண்டி மெத்த வண்டி இருக்கு. உள்ள இருக்கு தட்டு வண்டி எல்லாம் உள்ள நிக்குது. எல்லாமே காத்தடி மாடு அங்கிட்டு இருக்கு. பால் மாடு எல்லாமே காத்தடி. இப்போ மேட்ச்ல கட்டி போட்டு மாட்டேன். கட்டி காத்தடியில நிற்க மாடுங்க. மழை பெய்யுது, இனிமேல் பிடிச்சி அடியில் கட்டி வைக்கலி போடணும். தீனி தான் நிறையா போடணும். அதுக்கு ஒரு பந்தயத்துக்கு போனால் 10,000-20,000 ரூபா செலவு வரும். தம்பி உங்க பேர் என்ன? 5000 பந்தயமா இருக்கா? செலவு பிரித்திவிராஜ். சரி சரி. பந்தயம் 5000 பந்தயம் மாத்தன இருக்கா? செலவு எப்படி? செலவு பந்தயம் வந்து 5000 ரூபா, செலவு வந்து 20,000 ரூபாய் இருந்தாலும் பந்தயம் ஓட்டுவோம். பேர் இருக்கு. 1 ரூபா பிரைஸ் காசா இருந்தா நாங்க வந்து மாடு பாலத்துல இருந்து இந்த மாடு சொந்தக்காரர் வந்து உரிமையுள்ள ஆளு ஆறு தினேஷா? எம்கே. ஆமா. கண்டமே தினேஷ். ஆமா. அந்த கடை அங்க முத்துப்போத்திஸ் கடை இருக்குல்ல? ஆமா, முத்துப்போத்திஸ் கடை ஓனர். கடமை கொண்டு அவரு ஓனர். சரி. அவரோட மாடு. எம்மாடிக்கு நம்ம ஊருக்குள்ள எல்லாருக்கும் மாடுகளா தெரியும். மாடு போனா மிஸ் ஆகாது. எங்கனே எல்லாத்தையும் வேற இது கரைஞ்சிட்டு திருப்பி இந்த இளஞ்சோடி, புள்ளிமானு, தட்டாஞ்சிட்டு, தேஞ்சிட்டு, பூஞ்சிட்டு கரைச்சா. அப்ப இந்த வகையில இது என்ன வகை? இது வந்து நம்ம வந்து நடுமாடு பெரிய மாடுலாம் ஓட்டிக்கலாம், தேஞ்சிட்டு ஓட்டலாம், பூஞ்சிட்டு ஓட்டலாம். இளஞ்சோடி புள்ளிமானு வாங்கிட்டு ஓட்ட முடியாது. அதுக்கு மேல என்ன செட்டுனாலும் ஓட்டிக்கலாம், பெரிய மாடு முடிக்க ஓட்டிக்கலாம். பரவாயில்லையே. அப்படின்னா இதுக்கு நம்ம ரேஸ் வண்டியில பேர் போன ஆளா இருந்தா சின்ன தம்பி தானேன்றாங்களா? இல்ல, எல்லாமே மாட்டுக்காரங்க பூராமே பிள்ளைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் சின்ன சாமி. நம்ம ஊரை பொறுத்தவரை சின்ன சாமி. நம்ம பாலத்து உள்காட்ட பாலத்து உள்காட்ட பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நல்ல பேர் போய்க்கிருக்கு. ஆமா, நம்ம ஊரை பொறுத்தளவு சின்ன சாமி ரீடிங்க போய்க்கு. இனிமே சின்ன சாமி பேர் வரும். ஆமா ஆமா. இப்போத்தே இவங்க பூரா உருவாகணும். இப்போத்தே உருவாகி இப்போத்தே பழக்கி வந்துருக்கு. மொதல் அந்த காலத்து மாடு இருந்துச்சு, பேர் இல்லை பந்தயத்தில். இப்போ வந்து பேர் போய்க்கிறது. பாலத்தும் ஒரு டெபாசிட் கட்ட போடணும்னாலும் 5000 வேணும். மாடு வந்து வளர்ப்ப நம்ம மட்டும் வளர்ப்ப மாடு வந்து ரேட் அதிகமாக போகுது. ஒரு குறிப்பிட்ட அளவு 2 ரூபா 3 ரூபாய்க்கு மேலே ஆகும் செய்யும். ஆனால் தீனி இதே இருக்கு. நாட்டுக்கோழி வந்து மனுஷனை சாப்பிட்ற காட்டி இது நல்லா சாப்பிடும். நாட்டுக்கோழின்றீங்க. நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி, இஞ்சி, பிஸ்கட் வந்து நம்ம வந்து ஓடி வந்துடும். அப்படியா? ஆமா. வேற எவன் போனாலும் முட்டை போகும். நம்ம போனா மட்டும்தான் வரும். 6 வளர்க்குறீங்களா, வளர்த்து போனா மட்டும்தான் வரும். ஆமா. நானும் ஒரு பிஸ்கட் வாங்கி பக்கத்துல வரியா? இந்த மண்டியாட்டுறேன். அடையாப்பா சட்டை சரியில்லை. சட்டை சரியில்லையா? அது அப்படியே சேப்பு சட்டை வேற. நீ சேப்பு இது போட்டிருக்கீல, அது கண்ணாலே மட்டும் வருமோ? இல்லை, முன்னாடி சொல்லிட மாட்டீங்களா? ஆடு வந்து பாவம் சூடு ஓட்டு பத்தி மாடு ரெடி சூடு வரி 100 மாசத்துல பந்தயத்தை ஓட்ட போறோம். ஆமா, 100 மாசத்துல ஓடு வரி வரியா போட்டுருக்கீங்களா? ஆமா ஆமா. அப்புறம் மேல சிம்பிள் சூடு, கொம்பு சூடு,
ஒரு 5 உடுமை போட்டிருக்கு. இப்போ வந்து எங்கே வச்சாலும் ஏற்றுறது இதான் பரவாயில்லையே. இந்த மாதிரி நம்ம குதிரை மாதிரி எனக்கு இருக்குப்பா. அதே அதே ஜல்லிக்கட்டுக்காக அது ரெண்டுக்குமே போகும். அது வந்து குதிரை மனைக்கு குதிரை எப்படி தவுதோ அதே மாதிரி தவும். ஒரு 6 மைலுக்கு நல்லா தவும். பரவாயில்ல. அப் அண்ட் டவுன் 6 12 மைல் நல்லா தவிர. பெரிய மாண்டா 10 மைல், அது 6 மைலுக்கு கரண்டி. பரவாயில்லையப்பா. என்னம்மா நீங்கள் பக்கத்தில் போனாக்கள் உசும்பு மட்டும் வளர்க்குறோம்ல, நாங்கள் தானே வளர்க்குறோம், ரெடி பண்ணுறோம். நீங்கள் புது ஆள் இப்போ ஆயித்தானு செய்ய. அதுவும் நீங்கள் 2 நாளைக்கு கவுத்த பிடிச்சிங்கன்னா உங்க கூட பழையிடும். எடுத்து போடணும், தண்ணிக்கு விடணும், கொண்டு போய் பறிச்சு அதை வைக்கணும். செஞ்சது உங்க கூட ரெடி பண்ணி இருக்கு. 3 நாள் 2 கள்ள மிட்டாய் கொடுக்கணும். அது இப்போ எப்படிப்பா நாட்டுக்குள்ளே அடிச்சு ஊற்றிட்டீங்களா? அப்படி மனசுக்கு அடிச்சு ஊற்ற மாதிரியே இல்லை. அப்படி இல்லை, எதிர்க்கல அம்மியில் போட்டு அதை இடிச்சு மாவா ஆக்கி அதுலேருந்து எலும்பு சின்ன சின்ன எலும்பெல்லாம் பெருக்கி போட்டு அப்படி எடுத்து பெருகால பொடி, எண்ணெய், நல்லெண்ணெய், இஞ்சி, ஈரங்காய் போட்டு கலக்கி உருண்டை திரட்டி அப்படி உருண்டை தட்டி ஒரு மாட்டுக்கு 10 உருண்டை 2 கிலோ. அப்படி எத்தனை கோழி கொடுத்துருவீங்க? 2 கோழி. 2 கோழி. 2 கோழி. அதுக்குள்ளதான பொருளுக்கு அதிகமாக இருக்குல்ல. சரி. ஈரங்காய், இது கருப்பு டீ போடணும். சரி. இந்த கருப்பு டீ போடணும். கொல்லை வேலை இருக்கு மாட்டுக்கு ரெடி பண்ணணும் தான். போயிட்டு வந்த சொருக்கு மாடு சடவாக இருந்தா அப்படி திருப்பி என்னாச்சுன்னா நம்ம இதில் இஞ்சி ஈரங்காய் போட்டு மாட்டை திருப்பி ரெடி பண்ணணும். வந்து ரெடி பண்ணணும். ஓடச்சவரி ஒன்று, ஓடவெளி, இந்த வெந்தயத்தையும் பூட்டிக்கு ஓடவெளி விடுவான். சரிப்பா. அப்படியே மாடு தூக்குதுன்னா அதுக்கு சைடில் கம்பி எங்கே சொருகி அதை ரெடி பண்ணி ஓட்டுருங்க. சரி ஒன்று நன்றிப்பா இந்த வீடியோ ஆதரவு கொடுத்ததுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்பேன். நம்ம வீடியோ வெயிட் பண்ணுங்க.